தேவனுடைய வார்த்தையின் மகிமைகளை குறித்து பார்க்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மகிமைகள், the glories of God's word. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையின் மகிமைகள். வார்த்தையின் மகிமைகள் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை மகிமையான வார்த்தையாயிருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை? பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 138 2 ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற எல்லா பேர் புகழை காட்டிலும் உச்சக்கட்டத்திலே நீர் வைத்திருக்கிறது உமது வார்த்தை. தேவன் தம்முடைய வார்த்தையை எப்படி வச்சிருக்கிறாரா? மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனுடைய வார்த்தை மகிமையான வார்த்தையா இல்லையா? ஏசாயா 42:21 நினைக்கிறேன். ஏசாயா 42:21 வாசிங்க. தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். வேத வசனத்தை கர்த்தர் எப்படி படுத்துறாரா? முக்கியப்படுத்துகிறார். அதை எப்படி மாற்றுவார்? மகிமை உள்ளதாக்குவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யணும்? முக்கியப்படுத்தணும். வசனத்தை முக்கியப்படுத்தாம இருந்தா வாழ்க்கை எப்படி போகும்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய வசனத்தை, வேதத்தை முக்கியப்படுத்தணும். அதனால தான் பைபிளை சுமக்கணும். ஆமென். பைபிளை வாசிக்கணும், வசனங்களை மனப்பாடம் பண்ணணும், வசனங்களை தியானிக்கணும். வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்துகிறார். மகிமையான வாழ்க்கையை நம்ம வாழணுன்ற தேவ சித்தம். அந்த மகிமையான வாழ்க்கை ஒரு மனுஷங்கிட்ட இல்லை, ஒரு மனுஷன் கொடுக்குற பணத்தில் இல்லை, ஒரு மனுஷன் கொடுக்குற வேலையில் இல்லை, ஒரு மனுஷன் கொடுக்குற சொத்துல கிடையாது. உங்க மகிமையான வாழ்க்கை தேவனுடைய வேத வசனத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தவங்களும் இதை உணர்ந்து கொள்ளணும். என் எதிர்காலம் இன்னொரு மனுஷன் கொடுக்குற வாழ்க்கையில் கிடையாது. என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளார இருக்கிறது. Praise the Lord. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற மகிமைகள், ஒரு வைரக்கல்லுக்கு பல பக்கம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மகிமை, ஒவ்வொரு பக்கம். சிலதை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். 1 பேதுரு 1:23 முதலாவது மகிமையை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையினால் நாம் பிறந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை பிறப்பித்திருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை என்னை பிறப்பித்திருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற பவர் என்னன்னா, ஒரு மனிதனை அது பிறக்க செய்ய வல்லமையுடையதாக இருக்கிறது. வாசிக்கலாமா? அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. உலகத்தில் இருக்கிற எல்லாம் வித்துக்களினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாங்கொட்டை பாருங்க. அந்த மாங்கொட்டையிலிருந்து ஒரு மரம், அந்த மாமரத்திலிருந்து மாம்பழங்கள். பலாக்கொட்டையிலிருந்து ஒரு மரம், பலாப்பழங்கள். அதுபோல் மிருகங்களாக இருந்தாலும் கூட அந்த மிருகங்களுக்குன்னு சொல்லிட்டு வித்து இருக்கிறது. அதுலேருந்து தான் அந்த மிருகங்கள் வருகிறது. மனுஷனாக இருந்தால் கூட மனுஷனுடைய வித்து
அதிலிருந்து வசனம் சொல்லுது ஸ்திரீயின் வித்துன்னு சொல்லிட்டு, மனுஷனுடைய வித்திலிருந்து மனுஷன் வருகிறான். ஆனால் இதெல்லாம் அழிவுள்ள வித்துக்கள். ஏன்னா உதாரணமாக ஒரு மாங்கொட்டையிலிருந்து மாவிதையிலிருந்து ஒரு மாமரம் வருது. அதை ஒரு நாள் வெட்டி சாய்ச்சிடலாம், எரிச்சு போட்டுடலாம், முடிஞ்சிச்சு கதை. ஒரு மனுஷன் புருஷனுடைய வித்திலிருந்து அந்த மனுஷன் வர்றான். அப்போ ஒரு நாள் அந்த சரீரம் அழிக்கப்படுகிறது. அந்த மனுஷன் சரீர ரீதியில் செத்து போகும் பொழுது அவன் சரீரம் மண்ணோடு மண்ணாக போகிறது. அதனால தான் இங்கே வசனம் சொல்லுது அழிவுள்ள வித்து. இதெல்லாம் அழிவுள்ள வித்து, இந்த விதைகள் அழிவுள்ள விதைகள். ஆனால் அழிவுள்ள வித்துனாலே அல்ல, யாரெல்லாம் கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இங்கே வசனம் சொல்லுது என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. தேவனுடைய வார்த்தை அழிக்கப்பட முடியாதது, என்றைக்கும் நிற்கிறது, ஜீவனுள்ள வித்தாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் உடல் ரீதியாக பிறந்த எல்லாரும் புருஷனுடைய வித்தினாலே பிறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஸ்திரீயின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். காரணம் என்னவென்றால், அவர் ஒரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கும் பிறவாமல், அவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்முடைய ஆவியானவரை மரியாளின் மேலே அனுப்பின பொழுது மரியாள் கருவுற்றார். அப்படி இயேசு பிறந்தார். அப்ப இயேசுவை யாரும் அழிக்க முடியல. அழிச்சிட்டேன்னு நினைச்சாங்க அவர் சிலுவையில் மரித்த பொழுது. ஆனால் தேவனுடைய வித்தாக அவர் இந்த பூமியில வந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப பாருங்க, அந்த வார்த்தை அது இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவா இந்த பூமியில வந்தார். வார்த்தையினால் அவர் வந்ததுனால அவர் அழிக்க முடிஞ்சுச்சா? இல்லை, மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் விதைக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன? மண்ணுக்குள்ளார போட்டா அது முளைக்கும். அவர் அழிஞ்சிட்டாரு அப்படி நினைச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் மகிமையாய் உயிரோட எழுந்தார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் அவர் கையிலே இருக்கிறது. இப்ப உங்களையும் என்னையும் யாரெல்லாம் கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் கிறிஸ்து இரட்சகராய் வந்திருக்கிறாரோ, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 1:23. நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், மீண்டும் வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, இன்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவு வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜீவிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களே. இப்ப ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த வார்த்தையினுடைய மகிமை என்னன்னா, இந்த வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. ஆமென். வார்த்தையை யாராலும் அழிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. இயேசுவை யாராலும் அழிக்க முடியாது. ஆமாம், முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அவர் மகிமையோடு எழுந்திருந்தார். சரியா?
இந்த பைபிள் தேவனுடைய வார்த்தைன்னு அழைக்கப்படுது இல்லைங்களா? இதை அழிக்கணும்னு நினச்சாங்களாம். இது இருக்கவே கூடாது. ரோம அரசாங்கம் நினச்சிச்சு இதை விசுவாசிக்கிறவங்க இருக்கக்கூடாது, இதை நம்புகிறவங்க, இதை பிரசங்கம் பண்ணுறவங்க, இதை போதிக்கிறவங்க, இதை பறைசாற்றுறவங்க இருக்கவே கூடாது. ஆனால் ரோம அரசாங்கம் இன்னைக்கு இல்லை, இந்த வேத புஸ்தகம் இன்னைக்கு பலமாக இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத வித்து. சரி, அடுத்தது ஸ்டாலின் ஒருத்தர் வந்தார். சிசிசிபி யுஎஸ்எஸ்ஆர்னு இருந்துச்சு, ரஷ்யான்னு இப்போ நம்ம அழைக்கிறோம். இந்த பைபிளே இருக்கக்கூடாது, இந்த பைபிளை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு கம்யூனிசத்தை கொண்டு இதை டார்கெட் பண்ணார். ஆனால் நடந்தது என்ன? பைபிள் அழியலை. அவர் போயிட்டாரு. அவர் வீட்டில் இன்னைக்கு பைபிள் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் பைபிளை அச்சிடுகிற இடமாக அதை மாற்றிருக்கிறது. ஆண்டவர் எதை செஞ்சாலும் ரொம்ப கிளாசிக்காக செய்வார். சொல்லுங்க, ஆண்டவர் எதை செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக செய்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தை சூப்பரான வார்த்தைன்னு சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லுங்க, கிளாஸான வார்த்தை. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். இப்போ பெஸ்ட் நியூஸ் என்னன்னா, அதே வார்த்தையினால நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். உடலில் பிறக்கல, உடல்ல அப்பா அம்மாட்ட பிறந்தோம், நம்முடைய ஆவி மறுபடியும் பிறந்தது அந்த வார்த்தையினாலே பிறந்திருக்கிறோம். சொல்லுங்க, அந்த வார்த்தையினாலே நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதனால்தான் 1 பேதுரு 1:23 ஜெனிப்பிக்கப்பட்டீர்களேன்னு வரல, பிறந்தீர்களேன்னு வரல. ஏன்னா பிறந்தது யார்கிட்ட பிறந்தோம்? அப்பா அம்மாட்ட பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை நம்ம என்னைக்கு விசுவாசி ஏற்றுக்கொண்டோமோ, இயேசுதான் ரட்சகர், இயேசுதான் எனக்காய் மரித்தார், இயேசுதான் எனக்காய் உயிர்த்தார், இயேசுதான் மெய்யான வழி, என்னைக்கு விசுவாசி ஏற்றுக்கொண்டீங்களோ வார்த்தையை, அன்றைக்கு மறுபடியும் பிறந்தீர்கள். பிறப்பது என்பது சரீரத்தில், மறுபடியும் பிறப்பது என்பது ஆவியில். இப்போ வார்த்தையினால நீங்க பிறந்திருக்கிறதுனால, எத்தனை பேர் வார்த்தையினால பிறந்திருக்கிறீங்க? நான் இந்த விஷயம் உங்க மூளையோட போயிடுச்சுன்னா நீங்க கேட்குறீங்க, ஆமாம்மா நானும் பாஸ்டர், ஆமாம் வார்த்தையினால பிறந்திருக்கேன். இந்த லெவல் பத்தாது. இதில் நீங்கள் ஊறணும், இதில் நீங்கள் தியானிக்கணும், இதை நீங்கள் போகும்போது சொல்லிகிட்டே இருக்கணும், நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சமைக்கும்போது என்ன சமைச்சாலும் சரி, நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வண்டி ஓட்டும்போது நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. படுத்துட்டீங்க, தூங்க போகும்பொழுது கண்ணை மூடிட்டீங்க, நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கண்ணில் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன்ல, இதை நான் செய்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி. வார்த்தைக்கு அழிவு கிடையாது. வார்த்தையாய் வந்தவரை அழிக்க முடியவில்லை, வார்த்தையாக இருக்கிற வேதத்தை அழிக்க முடியலை. எவ்வளோக்கு எவ்வளோ அழிக்கணும்னு நினச்சாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மகிமையாய் அவர் உயர்ந்தார். வார்த்தை மகிமையாய் பெருகிற்று. இப்போ நீங்கள் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா, நான் கேட்குறேன், உங்களை யாராவது அழிக்க முடியுமா? சொல்லுங்க, சொல்லுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை அழிக்க முடியுமா? எந்த சவால் வந்தாலும் அழிக்க முடியுமா? எந்த போராட்டம் இன்னைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது உங்களை அழிக்க முடியுமா? ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையினால் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் அந்த சூழ்நிலையை அழித்து நீங்கள் வெற்றியாளர்களாக, நீங்கள் மகிமையாக, கர்த்தருக்கு சாட்சியாக எழும்பி நிற்பீங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் உங்களை பார்ப்பாங்க, நீங்கள் மூழ்கிருவீங்க இல்லை நினச்சோம். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இல்லை, நான் வார்த்தையினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், வார்த்தையை கர்த்தர் கொடுத்தாரு, அதனால் நான் இன்னைக்கு நிற்கிறேன்.
25ஆம் வசனம், 1 பேதுரு 1:25. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வார்த்தை, இந்த வசனம் சுவிசேஷம். சுவிசேஷத்தை கேட்டு தான் நம்ம மறுபடியும் பிறந்தோம். அதனால தான் அந்த நற்செய்தியை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். வார்த்தையை ஏற்றுக்கொண்ட யோசிச்சு பாருங்களேன். சிலர்லாம் அந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, சுவிசேஷம் மாத்திரம் கேட்கல, நற்செய்தி மாத்திரம் கேட்கல, நான் மாத்திரம் சபைக்கு வரல, ஆண்டவர் வார்த்தை மாத்திரம் என்னை சந்திக்கலைன்னா என்னைக்கோ செத்து புல்லு முளைச்சிருக்கோம், புல்லும் செத்து அதுக்கு மேலே ஏதாவது காளான் முளைச்சிருக்கோம். உங்களுக்கு நற்செய்தியாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவது இல்லை. கைகளை உயர்த்தி பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாரும் ஊடுருவட்டும். ஹல்லேலூயா. 2வது குறிப்பு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லிட்டு, வசனத்தினால் நீங்கள் மறுபடியும் பிறந்ததுனால உங்களை யாரும் எதுவும் அழிக்கவே முடியாதையா, அதை புரிஞ்சுங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தின் இன்னொரு மகிமையை சொல்லுகிறார். இந்த வசனம் நம்மை போஷித்து நம்மை பராமரிக்கிற வசனமாக இருக்கிறது. வசனத்தின் மகிமை, வசனம் என்னை போஷிக்கிறது, பராமரிக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பிறப்பிக்கிறது. அது ஒரு விதையா இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை போஷிக்கிறது. அது களங்கமில்லாத ஞானப்பாலா இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு பசும்பால் வாங்கணும், ஆவின் பால் வேணான்னு வாங்கினா அதுலேயும் தண்ணி இருக்கு. அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம். ஆனால் இப்போ ஆச்சரியமான விஷயம், பாலில் தண்ணி இருந்தால் இல்லை, தண்ணியில் பால் என்ன. ஆனால் இந்த வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்டதான், அது நம்மை உருவாக்கினது மாத்திரம் அல்ல, அது களங்கமில்லாத ஞானப்பால். இப்போ பாருங்க, ஒரு குழந்தை எப்படி, தாய் கர்ப்பம் தரித்து பெற்றெடுத்து தாயே பால் ஊட்டுறாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு. ஆண்டவர் வார்த்தை தான் நம்மளை பெற்றெடுக்குது. ஆண்டவர் வார்த்தையே நம்மை போஷிக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்த பிள்ளைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் வார்த்தை களங்கம் இல்லாத ஞானப்பால். அப்போ நம்மளை பலப்படுத்தும். ஆமென். குழந்தை பிறந்த உடனே கத்துது, அது பால் கொடுக்குறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு நாம் பசியை தீர்க்கணும்னா ஆண்டவர் வார்த்தையை கொண்டு போஷிக்க வேண்டும். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க, ரட்சிக்கப்பட்டது ரொம்ப சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கிறது கிடையாது.
நீங்க ரொம்ப முக்கியம். தேவையானதை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, சிலது தேவையானதை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் அது நிற்க மாட்டேங்குது. காரணம், தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதுனால தேவையானது வரும் பொழுது தேவையில்லாத விஷயம் தேவையானதை கெடுத்துருது. இங்கே அதை தான் பேதுரு எழுதுறார். வாசிக்கிறோம் 2 அதிகாரம் 1ஆம் வசனத்தை திரும்ப எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், நீங்க ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் அன்புள்ளவர், நமக்காக சிலுவையில் ஜீவன் கொடுத்து மரித்தார். நமக்காக வேற யாருங்க மரிச்சாங்க சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்காக யாராவது மரிச்சாங்கன்ற லிஸ்ட் இருந்தால் சொல்லுங்க. ஒரு ஆள் கூட கிடையாது, இயேசுவை தவிர. அல்லேலூயா. இவங்க செத்துருவாங்களான்னு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு எதிரிகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக உயிரை கொடுத்தார். ருசி பார்த்துருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? அந்த அன்பை ருசி பார்த்தவர்கள், ரட்சிப்பை பெற்றவர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகல. அப்ப நம்மளை விட்டு போக வேண்டியது என்ன? சகல துர்க்குணம். ஒரு துர்க்குணம் இல்லை, ஒன்றும் இருக்கக்கூடாது, குப்பையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. துர்க்குணம். துர்க்குணம்னா என்னன்னா தேவையில்லாத குணம். எப்படிப்பட்ட குணம்? தேவையில்லாத சில சுபாவங்கள் தேவன் வச்சிருக்கிற நன்மைகளுக்கு தடையாய் மாறிடுது. அல்லேலூயா. தேவையில்லாத குணம். அடுத்தது கபடம். கபடமான மனசுலையும் கபடம் இருந்தால் தான் நமக்கு நாக்கில் கபடம் வரும். அடுத்தது வஞ்சகம். மனசில் வஞ்சகம், நாக்கிலையும் வஞ்சகம். உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று பேசுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? இல்லை மற்றவங்கள தேவையில்லாத பேசுறது. பொறாமைகள். பொறாமைகள் மனசில் இருக்கிற காரியம். பொறாமையான எண்ணம். பொறாமை இருந்துச்சுன்னா மற்றவங்கள தப்பாக பேசுறதும் பண்ணுவாங்க இல்லையா? அடுத்தது சகலவித புறங்கூறுதலையும். இது எல்லாத்தையுமே எது ஒழிக்குமா? அடுத்த வசனம் சொல்லப்படுற தேவனுடைய வார்த்தை ஒழிச்சிருமா. அந்த புறங்கூறுதலும் நாக்கில் வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் நாக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்குது. இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க பேசுறத யோசிச்சு பாருங்க. நீங்க பேசுறத வச்சே உங்க வாழ்க்கையில உங்க ரட்சிப்பை நீங்க வெளிப்படுத்துறீங்க. இங்கிருந்து போறீங்க, உங்க நாக்குல இந்த காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்க மனசுல இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது. இது எப்போ நடக்கும்? ஆண்டவர் வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தை நம்மை மாற்றுகிறது. நம்ம போஷிக்கப்படும் போதே நம்ம மாறுவோம். அல்லேலூயா. சொமாலியாவில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சண்டை நடந்துச்சு. அப்போ ஃபோட்டோலாம் வரும் பார்ப்பீங்கள்ல. அங்கே சொமாலியாவில் இருக்கிற குழந்தைலாம் அப்படியே நெஞ்சு எலும்பு புடைச்சிட்டு தெரியும். போஷிப்பு இல்லை. போஷிப்பு இல்லாத தேசங்களில் பார்த்தீங்கன்னா கொள்ளையடிப்பாங்க. திருட்டுத்தனம் அதிகமாக இருக்கும், கொள்ளையடிக்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லை. ஆனால் போஷிப்பு இருந்துச்சுன்னா அங்கே மாற்றமும் இருக்கும். ஆண்டவர் வார்த்தையை நம்ம உட்கொள்ள நம்ம சிந்தை மாறும். நம்ம சிந்தையே சாதக சிந்தையாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய சிந்தை கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். ஒரு காரியத்தை பார்த்தா எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது இப்படியே நம்ம பார்க்க மாட்டோம். நெகட்டிவாக இருந்தால் கூட அதை மாற்ற எனக்குள்ளே இருக்கிற வல்லமை போதுமானது. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஜெயிக்கிற தேவ பிள்ளை. எல்லா சூழ்நிலை மேல வெற்றி பெறுவேன். எல்லா தேவையும் தேவன் சந்திக்கிறார்.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் நான் இருப்பேன். கர்த்தருக்கு சாட்சியா இருப்பேன். நான் கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருப்பேன். மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற பிள்ளையா இருப்பேன். நான் சமாதானமா இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையினால நீங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகையினால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. அந்த உணர்வு வரணும், அந்த உணர்வு வரணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையினால நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எதுவும் என்னை அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் உட்கொள்ள போறேன். நான் தியானிக்க போறேன். நான் வாசிக்க போறேன். ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளார இருந்து அது சொல்றத நான் செயல்படுத்த போறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. அது எல்லாத்தையும் நம்மளை போஷிக்கிறதா இருக்கிறது. நம்மளை மாற்றுகிறதா இருக்கிறது. சிந்தையை மாற்றும், நம்முடைய நாவை மாற்றும், நம்முடைய வார்த்தைகளை மாற்றும். ஹல்லேலூயா. ஆவியானவர் யாருக்கோ அந்த நாள்ல பேசுறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்துக்காக காத்திருந்தீங்க. அந்த காரியத்துக்காக எவ்வளவோ சூழ்நிலையெல்லாம் அனுபவிச்சிங்க, கடந்து போனீங்க. ஆனா கடைசியில அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. அது நடக்காத மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த சூழ்நிலையில நீ ஸ்தோத்திரம் பண்ணு, ஸ்தோத்திரம் பண்ணு. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணு, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் பண்ணு. ஏமாற்றம் மாதிரி உனக்கு தெரிகிற சூழ்நிலையில ஸ்தோத்திரம் பண்ணு. இப்படி செய்வதே உங்களை குறித்த தேவனுடைய சித்தமா இருக்கிறது, சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண விரும்புகிறவங்க மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுனால, ஆண்டவரே உங்கள் வார்த்தை என்னை போஷிக்கும், உங்கள் வார்த்தை என்னை பராமரிக்கும், உங்கள் வார்த்தை எனக்குள்ளார தேவையான எல்லாவற்றையும் அது உண்டாக்கி கொடுக்கும். ஹல்லேலூயா. நான் வீணா பேச போகிறது கிடையாது. நான் எதிர்மறையாக பேச போகிறது கிடையாது. நான் ஒரு உலகத்தான் போல நடந்துக்க போகிறது கிடையாது. நான் சோர்வுக்கு இடம் கொடுக்க போகிறது கிடையாது. நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். I'm going to praise you Lord. I'm going to praise you Lord. போதாது, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உள்ளத்துல இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தீமையை கர்த்தர் நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. அந்த துன்பத்தை கர்த்தர் இன்பமாய் மாற்ற போகிறார். அந்த சவாலை கர்த்தர் சாட்சியாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால, தேவனுடைய வித்தினால நான் மறுபடியும் பிறந்திருக்கிறதுனால நான் ஜெயிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன், நான் மேற்கொள்றேன். நீங்க சொல்லும் போதே உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனம் உங்களை விட்டு விலகுது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு விலகுது. தேவனுடைய வார்த்தையினால நீங்க பிறந்திருக்கிறீங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி முழங்கால் போட்டே ஆகணும். அது முழங்கால் போட்டே ஆகணும். அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அது முழங்கால் போட்டே ஆகணும். அது அடங்கியே ஆகணும். நீங்க ஏமாந்ததை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வருகிறது. நீங்க ஏமாந்து போகிறதப்ப நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் வரச் செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீங்க? எல்லாவற்றிலும் உங்க வாயில ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரணும். ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரப்போகுது. இனி ஸ்தோத்திரம் மட்டும்தான் வரப்போகுது. கர்த்தர் காரியங்களை பார்த்து கொள்ளுவார். நன்றி ராஜா, நன்றி.